21 மழை வெள்ளத்தில் போது தென் மாவட்டங்கள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் மீண்டு வரல. இதை எடுத்து போட்டது எல்லா ஊடகங்கள், இபிஎஸ்ஆரோ இல்லை இபிஎஸ்ஆருடைய செய்தி தொடர்பாளர்களோ அல்ல. நீங்களே கண் கூட பார்த்துங்க, எத்தனை ஆடு மாடு எல்லாம் அடிச்சுட்டு போச்சு. நீங்கள் என்ன பண்ணீங்க? அடுத்து ஒவ்வொரு வருஷமும் தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க காவேரியில். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்களே வெக்கமான சூடு சொன்னோம் தான் நீட்டை ரத்து பண்ணுங்கன்னுவீங்களே. உங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னோம் தான் நீங்கள் காவேரியில் பக்கத்தில் இருக்க காங்கிரஸ் கூட்டணி கிட்ட நான் கூட்டணியில் இருக்கணும்னா எனக்கு தண்ணி தான் கேட்டு வாங்கி தர முடியுது. நேரத்தோடு தண்ணி வாங்கி தராங்களா? ஒன்று கருகி போகுது, இல்லை மூழ்கி போகுது. 3 லட்சம் ஏக்கர் வந்து கருகி போகுது, இல்லைன்னா இந்த வடகிழக்கு பருவமழையில் மூழ்கி போகுது. டெல்டாவில் எதுவுமே செய்யறதில்ல. பயிர் காப்பீடு கிடையாது, என்ரோல்மெண்ட்டும் பண்றது கிடையாது, நெல் கொள்முதல் நிலையங்கள் கிடையாது. அப்படி இருந்தாலும் அதை அதிகரிக்கவும் செய்யல. அங்கேயும் கை விட்டு ஒரு மூட்டைக்கு 40 ரூபாய். சுண்டைக்காய் எட்டனா சுமக்கூலி 10நான்னு, சுண்டைக்காய் எட்டனா தான் சுமந்துன்னு போற 10நான்னு இவங்களுக்கு இங்கேயும் காசை கொடுத்துட்டு அங்கேயும் கோடவுனுக்கும் கொண்டு போயிட்டு வெளியில 1 கிலோமீட்டருக்கு திருச்சியில எல்லாம் மூட்டைங்க இருந்துச்சு. கொத்து கொத்தா முளைச்ச நெல்லோடு போய் எடப்பாடியார்கிட்ட காமிச்சாங்களா? அதெல்லாம் என்ன பொய்யாது?